சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 28 பதிகங்கள், அதாவது திரு இசைப்பா நிறைவு பெற்ற நிலையில் இன்று பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க திரு பல்லாண்டு என்று சொல்லப்படுகின்ற 13 பாடல்களை கொண்ட ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. திருப்பல்லாண்டை பல விதங்கள்ல பல கோணங்கள்ல நாம ஏற்கனவே பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்பதுல சிந்திச்சிருக்கிறோம். ஆனா அதனால நேரடியாகவே ஒவ்வொரு பாடல் சிந்தனைக்குள்ளால நாம இப்ப போகின்றோம். திருச்சிற்றம்பலம். மண்ணுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமை கோணடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் ஆரம்பிப்பதே ஒரு வாழ்த்து பாடலாக, அதாவது மங்கள வாழ்த்து என்று சொல்லும் விதத்தில் மிக அழகாக அமைந்திருக்கின்றது. இதுல பாருங்க, மண்ணுக தில்லை என்ற ஒரு சொற்றொடரின் மூலமாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புல பாக்குறோம். அதாவது தில்லை என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதை மேலும் நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கின்றார். அதே நேரம் வளர்க நம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல. இந்த போய் அகல அப்படிங்கிறது ஒரு பொருள் பன்மொழி கிளவி என்று சொல்லப்படுகின்ற அமைப்புல ஒரே பொருள், ஆனால் 2 சொற்கள் வச்சு நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். என்ன எதற்காக அப்படின்னா, தூரமா போயிடுங்கப்பா, பக்கத்திலேயே நிக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வஞ்சகர்கள் போய் அகன்று போய்விட வேண்டும். அதாவது எப்படி இங்கே பெருமான் மேல் நம்பிக்கை இல்லாமல் பெருமான் வேண்டாம் என்று சொல்லுபவர்களுக்கு இங்கே இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்புல இருந்தாலும், அடுத்தது பாருங்க, வளர்க நம் பக்தர்கள். அது என்னங்க, அது பக்தர்கள் வளரணும் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, பக்குவம் பெற்று வளர வேண்டும். ஏன்னா நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது பயத்தின் காரணமாக வழிபாடு செய்திருப்போம். அச்சத்தின் காரணமாக வழிபாடு செய்து பிறகு அன்பினால் வழிபாடு செய்கின்றோம் இல்லையா, அதுதான் வளர்ச்சி நிலை. இந்த வளர்ச்சி நிலைதான் பக்தர்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று என்று சொல்லி, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க. இந்த பொன்னின் செய் மண்டபம் அப்படிங்கிற சொற்றொடர் ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். ஏன்னா இது 3 காலங்களையும் குறிக்கக்கூடியது. அதாவது பொன்னினால் செய்த மண்டபம், செய்யக்கூடிய மண்டபம், செய்யும் மண்டபம் என்று 3 காலத்திலேயுமே அமையக்கூடியது. இதுல என்ன குறிப்புன்னா, இங்க பொன் என்று சொல்லப்படுவது தங்கம்னு நாம நேரடியா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தன்மை மாறாத பொன்னாக இருக்கக்கூடிய பெருமான், பொன்னாக இருக்கக்கூடிய பெருமான் இருந்த ஒரு இடம், இருக்கக்கூடிய இடம், இருக்கும் இடம் என்று 3 காலங்களுக்கும் இதை மிக அழகாக சொல்லி அங்கே புகுந்து பெருமான் இருக்கக்கூடிய இடம் என்பதனால அங்கே அடியார்களுக்கு பெருமான் திருவருளோடு சேர்ந்து அருள் செய்கின்றார். அதான் அன்னநடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து, அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும். எப்படி அருள் புரிய வேண்டும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற வினை வரக்கூடாது. அதுதான் முக்கியமான அருள் என்று சொல்லப்படுவது. இருவினை ஒப்பு என்பது வர வேண்டும். அதே நேரத்துல சஞ்சிதம் என்பது அழிய வேண்டும். இப்படிப்பட்ட அருள் புரிந்தால்தான் பிறவி அறுக்கப்படும். அப்ப பிறவியை அறுப்பதற்காக பெருமானும் அம்மையும் சேர்ந்து இந்த அடியார்கள், வளர்ந்து வருகின்ற அடியார்களுக்கு மீண்டும் பிறவி வராமல் அடுத்த நிலைப்பாட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த தில்லை திருத்தலம் என்பதாக அமைகின்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தரிசிக்க முக்தி தரும் தலம் தில்லை என்பது. தரிசிக்க முக்தி தருவதுனா என்ன பொருள்?
ஒரு பஸ்ஸோ காரோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போனா போதுமா அப்படின்னா கிடையாது. நமது ஓரக்க மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற நெத்தி பொட்டுக்கு நடுவுல பெருமானோடைய அந்த திருநடத்தை காண வேண்டும். அப்படி அதை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பு. நாம புறக்கண் கொண்டு பார்ப்பது கிடையாது, அகக்கண்ணில் அம்பலக்கூத்தனை காண வேண்டும். பார்க்கும் இடம் எல்லாம் அம்பலக்கூத்தனாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லும் முதல் பாடல். இரண்டாவது பாடல் திருச்சிற்றம்பலம். மிண்டு மனத்தவ போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் கொடி கொடி ஈசர்காட் செய்மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமானோடைய சர்வ வியாபகத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான குறிப்பாக அமைந்த பாடல். இதுல பாருங்க, பெருமான் காலம் கடந்தவனாக இருக்கின்றான், நியதி தத்துவம் கடந்தவனாக இருக்கின்றான் என்பது போன்ற அற்புதமான குறிப்புகள்லாம் நாம இங்க பார்க்க முடிகின்றது. அதாவது அண்டம் கடந்த பொருள் அப்படின்னு, அதாவது கலை என்பதை கடந்த ஒரு பொருளாக இருக்கின்றான். அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள், அதாவது புருட தத்துவம் கடந்தவனாக இருக்கின்றான். அதே மாதிரி பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், கால தத்துவத்தை கடந்தவனாக, அதாவது மொத்தமா பார்த்தாக்க வித்யா தத்துவத்தை கடந்தவனாக இருக்கக்கூடிய நமது சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பு தான் நாம இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. ரொம்ப அழகான குறிப்பு பாருங்க. மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். அந்த விரைந்து வம்மின் அப்படின்னா மூலப்பண்டாரம் வழங்குகின்றான். விரைந்து வம்மின் அப்படின்னு சொல்ற அந்த திருவாசக வரிகள் தான் நமக்கு இங்க ஞாபகத்துக்கு வருது. அதாவது உருகாத மனமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தூரமா போயிடுங்க, இங்க நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள் மட்டும் இங்கே இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா, நாம திருவிசைப்பால பாத்தீங்கன்னா ஏற்கனவே காந்தாரம் பண்ணல அமைஞ்ச ஒரு பதிகத்தை நாம பார்த்தோம். அதாவது நம்ம எல்லாமே, அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மனம் ஒத்தவர்களாக இருப்பது நல்லது அப்படிங்கிறது. காரணம் பாத்தீங்கன்னா, அந்த அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க கூட நாம இருக்கும் போது நமக்கும் அந்த எண்ணங்களே இருக்கும். உதாரணத்துக்கு, எனக்கு பணம் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்களோடு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருப்பவர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், என்னுடைய அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வரும். அப்போது அந்த எண்ணத்திலேயே நாம இருப்போம். படிப்பும் அதே மாதிரி தான். நல்லா படிக்கணும் அப்படின்னா நன்றாக படிப்பவர்களோடையே நமக்கு உறவு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் நன்றாக படிக்க முடியும். ஆனா இது எல்லாமே கடந்து நிற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல அன்பு நாம செலுத்துறோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நாம யோசிக்கணும். அப்ப அடியார்கள் கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் எந்த விதத்திலையும் எந்த ஒரு சஞ்சலத்திலையும் மாட்டாது. அந்த எண்ணத்திலேயே இருப்போம். கூட இருக்கிறவங்க எல்லாம் நாமளே ஏதாவது அப்படி ஒரு இடத்துல மனம் மாறி தடுமாறுற ஒரு நிலை வந்தாலும் பக்கத்துல இருக்கவங்க சிவசிவா சிவசிவான்னு சொல்லும் போது தானா நாம திருப்பி இதுல வந்துருவோம். அதனாலதான் அடியார் கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று அருளாளர்கள் எல்லாருமே வலியுறுத்தி சொன்ன காரணம். அதனாலதான் பாருங்க, கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சி செய்மின் அப்படிங்கிற ஒரு அழகான குறிப்பை பார்க்கிறேன். இதுல என்னத்தை கொடுக்க வேண்டும், எதை கொள்ள வேண்டும்னு ஒரு குறிப்பு வருது இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறது, கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா அறியாமை. அந்த அறியாமை என்ற பற்று என்பதை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு பற்றை கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், எதை கிடைக்கணும் அப்படின்னா பெருமானுடைய திருவடி என்பது கிடைக்க வேண்டும். அப்ப நாம கொடுக்க வேண்டியது நம்மிடம் இருக்கக்கூடிய பற்று, கொள்ள வேண்டியது பெருமானின் திருவடி.
இப்படிப்பட்ட ஆசை கொண்ட அடியார்கள் நடுவில் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டாவது பாடல் மிக அழகாக, அதாவது பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, ஆனா நாம, அதாவது இப்ப நாம சொல்லுவோம் இல்லையா, செலக்டிவ் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாமும் யாரோடு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப செலக்டிவா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் முன்னேற முடியும். இப்ப உலகியல்லே நாம நிறைய விஷயங்கள்ல பாக்குறோம், அதாவது சார்ந்ததன் வண்ணம் உயிர் என்பதை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது உலகியல்ல நிறைய பார்த்திருக்கிறோம். அருளியல் நாம் அப்படி இருந்தால்தான் அடுத்த நிலைப்பாட்டுக்கு செல்ல முடியும் என்பதுதான் இரண்டாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம். நீட்டையிலா உடல் நீ தென்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடி யாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கென் ஆகம் நெக ஊரும் அமிதனு கால நிழல் பட்டனுக்கென்னை தன் பார்படுத்தாருக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். அருமையான மற்றும் ஒரு பாடல். அதாவது இந்த உடல் தான் நமக்கு பெருமானை அடைவதற்கான கருவி. யோசிச்சு பாருங்க, பெருமான் நமக்கு ஏன் இந்த உடம்பு கொடுத்தாரு? அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தனு கரண புவன போகம் என்பது நமக்கு நம்மளுடைய வினையை கழிப்பதற்காக பெருமான் கொடுத்தது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, இந்த உடல் வைத்து மேலும் மேலும் வினையை ஈட்டிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனா இந்த உடல் வைத்துத்தான் பெருமானின் திருவடியை அடைய முடியும் என்பதை நமக்கு திருமூல தேவநாயனார் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறத நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். அதான் பாருங்க, நிட்டையிலா உடல் நீத்து எனை ஆண்ட. இந்த உடல் ஒரு இடத்துலன்னு சாமானியமா நிக்க மாட்டேங்குது, எதையாவது ஒண்ணு செய்துட்டு இருக்கு. ஆனா அதை நிட்டை கூடும் விதத்தில் பெருமானால மட்டும்தான் மாத்த முடியும். அதனால்தான் பாருங்க, இதுல ரொம்ப அழகா சொல்ற ஒரு குறிப்பு என்னன்னா, திறங்களுமே அப்படின்னு ஒரு குறிப்பு. அதாவது சிவனடியாரை சீராட்டும் திறங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லுகின்றார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்பாலவர்க்கும் அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் என்று நமக்கு காழிப்பிள்ளையார் பாடின அதே வரிகள் தான் இங்க நினைவில் கொண்டு வரணும். காரணம் என்னன்னா, யாரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்பது பெருமானுக்கு நன்றாக தெரியும். இல்லைன்னா நம்ம நால்வர் பெருமக்களையே பாருங்க, ஒருத்தருக்கு பாலை கொடுத்து, ஒருத்தருக்கு சூலை கொடுத்து, ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து, ஒருத்தருக்கு காலை கொடுத்தார். இப்படிப்பட்ட சிவபெருமான் ஒவ்வொரு அடியாரையும் ஒவ்வொரு விதத்துல ஆட்கொண்டிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலேயே பார்ப்போமே, என்னை ஆட்கொண்ட விதத்துல இன்னொருத்தரை இல்லை, இன்னொருத்தர் ஆட்கொண்ட விதத்துல இன்னொருத்தரை பார்க்க முடியாது. அப்படி பெருமான் எப்பவுமே பாத்தீங்கன்னா யாரை எப்படி ஆட்கொள்ள வேண்டுமோ அப்படி ஆட்கொள்ளக்கூடிய திறம் கொண்டவராக இருக்கின்றார். அவர் யார் அப்படின்னா, அட்டமூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், அதோடு ஆன்மாக்கள், இது எல்லாத்தையும் சேர்த்த வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான். அவர் யார் அப்படின்னா, என் உள்ளத்தில் அமிர்தமாக இருக்கக்கூடியவர். எப்படி அமிர்தமாக ஊறுகின்றார் அப்படின்னா, குருவாக நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த திறம் தான் நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அமிர்தம் எப்போது வெளியில வரும் அப்படின்னா, ஒரு குருநாதர் மூலமாக நமக்கு தீக்கை கொடுத்து அந்த தீக்கையில் நாம் முன்னேறும் போது. அந்த குறிப்பை தான் இங்க பாருங்க, ஆல நிழல் பட்டனுக்கு என்று சொல்லி, இப்படிப்பட்ட சிவபெருமான் தான் என்னை ஆட்கொள்ளுவதற்காக வந்திருக்கின்றார். அவருக்குத்தான் நாங்கள் பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி கூறுகின்றோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற விதத்தை பார்க்கின்றோம். அதாவது யாரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து அவர்களை அப்படி ஆட்கொள்ளக்கூடிய திறம் படைத்த சிவபெருமானுக்கு பல்லாண்டு கூறுகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த 3வது பாடலுடைய சாரமாக நமக்கு அமைகின்றது. 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். சொல்லாண்ட சூருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சீதையும்
சில தேவர் சிறு நெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேருவிடங்கன் விடை பாகன் பல்லாண்டென்னும் பாதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, சிறுதெய்வ நெறி அல்லது வழி என்பது சாராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பிறந்து இறந்து வரக்கூடியது எல்லாமே நாம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கடவுள், இயவுள், அதே நேரத்துல இறைவன். இறைவன் அப்படிங்கிறது இறை. இந்த மூன்று சொல்லுக்கும் நாம வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல தெய்வம் அப்படிங்கிறதுக்கும் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரே ஒருத்தர் தான், அது சிவபெருமான் தான். கடந்தும் நிற்கக்கூடியவர், உள்ளும் இருக்கக்கூடியவர் என்ற பொருள்ல சொரூப நிலையில கடவுள் என்று பெயர். அதே நேரத்துல எல்லாத்திலையும் கலந்து இருக்கும் போது அவருக்கு இறைவன் என்று பெயர். இயவுள் அப்படின்னா அனைத்தையும் இயக்கக்கூடியவன் என்று பொருள். ஆனா தெய்வம் என்று சொல்லியாச்சுதுன்னா ஆன்மாக்களில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று பொருள். சிவபெருமானை தெய்வம் என்று சொல்லக்கூடாது, கடவுள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்ம குலத்துல மிகச் சிறந்ததாக வாழ்ந்த ஒரு ஆன்மா நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களை வழிபாடு செய்கின்றோம். அதனாலதான் குல தெய்வ வழிபாடுன்னு அதை சொன்னாங்க. இப்ப இந்த குல தெய்வம் என்று சொல்லப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழு முதற் கடவுளாக நாம எடுக்க முடியாது. ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பெருமானோடைய கருணை வாங்கி நமக்கு அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்டு நமக்கு உதவிகள் செய்கின்றார்கள். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. இவங்க கிட்ட போறதை விட பெருமானிடம் நேரடியாக செல்ல வேண்டும். ஆனா அதற்காக குலதெய்வங்களை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னா கிடையாது. அவர்களுக்கும் நல்ல வழியை வேண்டும் என்று பெருமானிடம் நாம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். அதுதான் நாம செய்ய வேண்டியது. இன்னைக்கு அதாவது ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அவங்க எல்லாருமே குருவாக இருந்து நம்மை இன்று பெருமானின் வழிக்கு மிக உயர்ந்த நெறிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கிறதுனால அவர்களை நாம் தூக்கி எறிவதோ அவர்களை உதாசீனம் செய்வதோ செய்யக்கூடாது. ஆனா அவர்களுக்கும் நல்ல வழியை காட்டு என்று சிவபெருமானின் திருவடிகளுக்கு நாம் விண்ணப்பத்தை வைத்து நாமும் சிக்கன பிடிக்க வேண்டியது சிவபெருமானின் திருவடிகளைத்தான். அதைத்தான் இங்க மிக அழகா பாருங்க, சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருளீர். என்ன பொருள்னா, சுருதி பொருள் என்று சொல்லப்படுகின்ற வேத உபநிடதங்களை ஆராய்ந்து அதை ஆராய்ச்சி செய்து முழுமுதற் கடவுள் என்பது சிவபெருமானே என்பதை நாம் திண்ணமாக நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெறியில் நாம் நிற்க வேண்டும். அதை விட்டுட்டு சில ஆண்டுகளில் சிதைந்து போகும் சில தேவர்களுடைய சிறு நெறியில சேரக்கூடாது என்பதுதான் நமக்கு இங்கே சொல்லப்படுகின்ற அற்புதமான குறிப்பு. அதுக்கு அடுத்தது ஒரு சொல், ரொம்ப அழகான ஒரு சொல் பாருங்க, பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. யோசிச்சு பாருங்க, பல்லாண்டுன்னு ஒரு சொல், அதற்கே ஒரு வரைமுறை இருக்கு. அந்த சொல் பதம் கடந்து நிற்கக்கூடிய சிவபெருமானுக்கு பல்லாண்டு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு குறிப்பு. அதாவது நாம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பெருமான். எத்தனை காலங்கள் என்பது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு காலம் என்பதே கிடையாது. கால தத்துவம் கடந்தவன். இப்ப நமக்கு சொல்றோம் டேட் ஆஃப் பர்த்ன்றோம், டேட் ஆஃப் டெத்ன்னு சொல்றோம். ஆனா பிறந்த தேதியோ இறக்கும் தேதியோ இல்லாத ஒருவர் தானே சிவபெருமான். காலம் காலமாக எல்லா காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடியவர் தானே. அப்படிப்பட்ட பல ஆண்டுகள்னு நாம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவனுக்கு நாம நம்மளுடைய சிற்றறிவின் காரணமாக பல்லாண்டு என்று வாழ்த்தி கூறுகின்றோம், கூற வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பு தான் இந்த 4வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான குறிப்பாக பார்க்கின்றோம். 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். புரந்தரன் மாலையன் பூசல்லிட்டோலமிட்டு இன்னம் புகழ் அரிதாய்
இறந்திறந்தழைப்ப என் உயிராண்ட கோவிலுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பில பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். அதாவது இன்றைய பாடல் பெருமானை எப்படி வாழ்த்த வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இதுல பாருங்க, பெருமான் தேவர்களுக்கெல்லாம் மறைந்து நிற்கின்றாராம், ஆனா அடியார்களுக்கு நேரடியாக வந்து அருள் செய்கின்றாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான குறிப்பு பாருங்களேன். ஏன் அப்படின்னா, அடியார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமானை வணங்கக்கூடியவர்கள். பெருமானை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வணங்கினால் அவர்களுக்கு முன்னின்று உடனேயே வந்து அருள் செய்யக்கூடிய மிகச்சிறந்தவர் நம்மளுடைய சிவபெருமான். அதை நாம 63 நாயன்மார்களுடைய வரலாறின் மூலமாகவே பார்க்கின்றோம். ஆனா உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசி புறத்தில் ஒன்றை எதிர்பார்த்து ஒரு பூசை செய்தாலோ இல்லை என்ன செய்தாலும் அவர்களுக்கு மறைந்தே நிற்கக்கூடியவர் நம்ம சிவபெருமான். அதனாலதான் இங்க எப்படி சொல்றாரு பாருங்க அழகா, இறந்து இறந்து அழைப்ப. எப்படி பெருமானை கூப்பிடணும் அப்படின்னா, அப்படியே மனசு உருகி உருகி கூப்பிடணும். அதுவும் எப்படின்னா, என் உயிர் ஆண்ட கோ. பெருமான் யார் அப்படின்னா, என் உயிருக்கு தலைவன், உடலுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லியாச்சுதுன்னா நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி இவங்க எல்லாருமே நம்ம உடலுக்கு சொந்தக்காரங்க. உடலை வந்து அதே மாதிரி நம்ம பிள்ளைகள், இந்த மாதிரி நம்ம உறவுகளை பார்க்கலாம். ஆனா உயிருக்கு சொந்தம் யார், நமக்கு வந்து உயிர் ஆண்ட கோ நம்ம தலைவன் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். அததான் இங்க சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம பல்லாண்டு 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 என்று நாம சொல்லணும். அதுவும் எப்படிப்பட்டவர்னா, பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே. எந்த ஒரு வரைமுறைக்கும் அடங்காத நம்ம சிவபெருமானுக்கு நாம் பல்லாண்டு கூற வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். சீவிக்க வந்த ஆயன் இந்திரன் செங்கண்மால் எங்கும் தீசை தீசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் நாவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பு அமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல். அதாவது தேவர்களெல்லாம் வந்து வணங்குறாங்க. யார அப்படின்னா, தில்லையில ஆடிக்கொண்டு நடனம் கூத்தாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை தேவர்களெல்லாம் வந்து வணங்குறாங்க. யாரெல்லாம் வந்து வணங்குறாங்க அப்படின்னா, இந்திரன், திருமால், அயன் போன்றவர்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். அவர்கள் வணங்கி நின்றாலும் பெருமான் அவர்களுடைய பாவனைக்கு கூட எட்டாதவனாக இருக்கின்றான். ஆனால் என் ஆவிக்கு அமுதாக இருக்கின்றான். அதாவது இந்த உயிருக்கு இனிமையானவராக திகழ்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர் தான்ப்பா இங்க தில்லையில நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஒரு மிக அழகான ஒரு ஒரு குறிப்பை சொல்றார். அதுல பாருங்க, இந்த தேவர்களெல்லாம் வந்து எல்லா திசைகளிலும் கூவி கூவி அழைக்கின்றார்களாம் பெருமான. இதுல நாம இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இது எல்லாமே வேற்று, அதாவது இப்ப வந்து சில நிறைய நம்பிக்கைகள் கொள்கைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல மீமாம்சை என்று சொல்லப்படுகின்ற அந்த நம்பிக்கையை சார்ந்ததற்குத்தான் அழகாக அயன் என்ற ஒரு குறிப்பை சொல்கின்றார். என்னன்னா, எங்களுக்கு கிரியாபாதம் மட்டும் போதும், வேள்வி செய்து அதிலேயே நாங்க வந்து முக்தி அடைந்து விட முடியும் என்ற அந்த ஒரு குழுமம்.
அதனால பெருமான் அவர்கள் ஓலமிட்டு அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பெருமான் அவர்கள் பாவனைக்கு கூட எட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்திரன். இந்திரன் என்று சொல்லியாச்சினாலே உலகா, ஏன்னா இந்திரன்ற பேரே பெயர் காரணமே நமக்கு தெரியும், இந்திரியங்களுக்கு தலைவன் என்பதனால் இந்திரன். அதனால உலகாயதம் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் ஒரு பக்கம் ஓலமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாவனைக்கும் பெருமானை காண முடியலை, எட்டாம நிற்கின்றான். அடுத்தது பாஞ்சராத்திரம் என்று சொல்லப்படுகின்ற செங்கண்மால் என்ற அந்த குறிப்பை சொல்லிட்டு இவர்கள் யாருக்கும் எட்டாதவராக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஏன் அப்படின்னா அன்பு மட்டுமேதான் பெருமானிடம் அழைத்து செல்லும் என்ற ஒரு காரணம்தான். அது தவிர வேற எப்படி பெருமானை, அதாவது நாங்க வேதத்தை மனப்பாடம் செய்து கொண்டு வேதத்தோடு நாங்க அதுலயே வாழ்ந்துட்டு அதை செய்தாலே போதும் என்று நினைத்தால் பெருமானை அடைய முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் அன்போடு ஒண்ணும் இல்லை. நம்ம சாக்கிய நாயனாரை பாக்குறோம், அவர் பூ கூட போடல, கல்லுதான் எரிகிறாரு. ஆனா சாமி எந்த அளவுக்கு அந்த அன்பு உள்ள இருக்கிற அந்த அன்பை புரிந்து கொண்டு உடனேயே அவருக்கு முக்தி கொடுக்கின்றார் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பு தான் பெருமான் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கின்றார். அதனால என்னுடைய ஆவிக்கு இனிமையா, அதாவது என்னுடைய உயிருக்கு இனிமையானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான்னு இங்க சொல்லும் போது என்ன பொருள்னா, அன்பாக இருக்கக்கூடிய என் மனத்தில் குடிகொண்டிருக்கின்றார் அப்படின்ற பொருள். இந்த பாடலை நாம பாடுறோம். ஆனா அந்த தகுதிப்பாடை வளர்த்து கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து இந்த 6வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். 7வது பாடல் திருச்சிற்றம்பலம். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனு காள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் முழு சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த குறிப்பை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லும் பாடல். பெருமானை சரணடைந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஆசிரியர் அவருடைய வாக்கின் மூலமாக அவருடைய அனுபவமாக நமக்கு சொல்லுகின்றார். நம்ம பெருமான் உமையொரு பாகராக இருக்கக்கூடிய பெருமான், தில்லையில நடனம் இயற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அப்படிப்பட்டவரை பலரும் போற்றி துதித்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானை பார்த்து பல்லாண்டு நாம் பாட வேண்டும். ஏன் அப்படின்னா பெருமான் அவரை சரணடைந்தவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சிவலோகத்தை பெருமான் இவர்களுக்கெல்லாம் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். அந்த அமைப்புல இந்த பாடல்ல நமக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, யாரும் பெறாத அறிவு பெற்றேன். எப்போது அப்படின்னா பெருமானுடைய திருவடியை நான் சுகித்து கொண்டிருக்கும் போது அப்படின்னுட்டு. யாரும் பெறாத அறிவுன்னா அது என்னங்க அறிவு? அப்படி ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னா அதற்கு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு கடந்த நிலையில, அன்பு என்ற நிலையில பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை. இந்த உலகத்துல எங்கே தேடி எப்படி தேடி இன்பம் இன்பம் இன்பம்னு நாம அலைஞ்சாலும் அது எல்லாமே உண்மையான இன்பம் கிடையாது. உண்மையான இன்பம், உண்மையான ஆனந்தம். ஏன்னா இன்பம் சொன்னா கூட துன்பம்ங்கிற ஒரு எதிர்மறை சொல் இருக்கு. ஆனா ஆனந்தம்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு எதிர்மறை சொல்லே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை பெருமான் நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எப்போது என்றால் அவர்தான் முழுமுதற் கடவுள். அவரை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு அவருடைய திருவடிகளை நாம் சிக்கன பிடித்தால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அப்படி ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அல்லவா? அந்த ஒரு அமைப்புல தான் இந்த 7வது பாடல். இந்த ஊர் உலகம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அதே நேரத்துல தேவர்கள் வானவர்கள் எல்லாம் கேட்கும் விதத்தில் பெருமானுக்கு பல்லாண்டு 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 என்று பாட வேண்டும் என்று மிக அழகாக பெருமிதத்தோடு இந்த 7வது பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். 8வது பாடல் திருச்சிற்றம்பலம்.
சேலும் காயலும் திளைக்கும் கண்ணார் இளங்குங்காயல் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிலங்கும் என்று புண்ணியர் போற்றி இசைப்ப மாலும் மாயனும் அறியா நெறி தந்து வந்தென் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். எட்டாவது பாடல் ஒரு சிவனடியார் எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமான் நமக்கு காமிக்கின்றார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அதாவது மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, புரோட்டோடைப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தால்தான் அதை பார்த்து நாம பழக முடியும். சிவபூசை எப்படி பண்றதுன்னு ஒரு கேள்வி நின்னப்ப அம்மை நேரடியாக நமக்கு பூசை செய்து காட்டினாங்க. அதுக்கு முன்னால அம்மைக்கு காட்டுவதற்காக கூட பெருமானே நேரடியாக தன்னைத்தானே பூசித்து காட்டிய தலங்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப எப்படி பூசை செய்ய வேண்டும், செய்தால் எப்படி முக்தி கிடைக்கும் என்பது பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி திருநீர் அணிய வேண்டும் அப்படிங்கிறத தான் அணிந்து நமக்கு காட்டுகின்றார். இன்னும் ஒரு குறிப்பு இதுல என்னன்னு பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த உலகம் முற்றொழிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஊழி காலத்துல எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிட்டது. அப்போ அந்த சாம்பல் பெருமான் கிட்ட கேக்குது, சாமி எல்லாருக்கும் பற்று நீதான், இப்ப எனக்கு சாம்பல் ஆயிடுச்சு, பற்றுன்னு எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அழிந்து நான் மட்டும் இப்போது சாம்பலாக இருக்கின்றேன், எனக்கு ஏது சாமி பற்று அப்படின்னு கேட்டப்பதான் பெருமான் தனது இரு கரங்களையும் விரித்து நான் தான் உனக்கு பற்று அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை தன் மேல் பூசிக்கொண்டதாக நாம் படிக்கின்றோம். என்ன பொருள் அப்படின்னா, பெருமானுக்கு யாரெல்லாம் பற்றில்லாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பற்றுக்கோடு வேண்டி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கு பற்றாக இருக்கக்கூடியவன் நம் சிவபெருமான். பற்றுகள் உலக பற்று இருக்கக்கூடாது, ஆனா பற்றுக்கோடு தேடி அலைந்து இருப்பவர்களாக இருக்க வேண்டும். உலகியல் பற்றுக்கோடு இல்ல, பெருமானை நோக்கி செல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமான் தன்னைத்தானே கொடுக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான் நாம இந்த எட்டாவது பாடல்ல மிக அழகாக பார்க்கின்றோம். அது மட்டும் கிடையாது, தேவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தெளிவை பெருமான் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா அன்பாக, அதே நேரத்துல தன்னை சரணடைந்த உயிர்களுக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கருத்து. மாலும் அயனும் அறியா நெறி தந்து, தேவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு நெறி, ஆனா பெருமான் எப்படி அதை உணர்த்தினார்னா என் மனத்து அகத்து, மனத்திற்கு உள் அதை நின்று உணர்த்துகின்றார். எப்படின்னா பால் போல அமுதம் போல, இரண்டு மிக அழகான சொற்றொடர்கள், பாலும் அமுதமும், பால் போலவும் அமுதம் போலவும் இருக்கக்கூடிய பெருமான். பால் என்று சொல்லப்படுவது இந்த உடலை வளர்க்கக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோசிச்சு பார்த்தா பிறந்த மாத்திரத்துல ஒரு குழந்தைக்கு பால் தான் கொடுக்கறாங்க. மனித குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பாலுண்ணி என்று சொல்லப்படுகின்ற எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுவது பால் தான். அந்த பால் உடலை வளர்க்கக்கூடியது. உயிரை வளர்ப்பதற்கு அமுதம் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் தேவை. அதனாலதான் பெருமான் உடலையும் வளர்த்து இந்த உடல் சார்ந்த உயிரையும் வளர்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்குத்தானே நாம் பல்லாண்டு பாட வேண்டும் என்பதாக இந்த எட்டாவது பாடல் மிக அழகாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஒன்பதாவது பாடல் திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சேற்றம் பலமேயிடமாக பாலித்து நட்டம்
பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகா நிறைய பேரு நம்மளுடைய திருமுறை இந்த ஒரு வருட பயணத்துல சிந்திச்ச ஒரு பாடல் தான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடல் இந்த பிரான். என்ன குறிப்புன்னா, நாம உன்னை கேட்கும் போது நம்ம தகுதிக்கு கேட்க கூடாது. நம்ம தகுதிக்கு கேட்டா அது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அவர் தகுதிக்கு அவர் கொடுப்பாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சாமின்னு அழுதா போதும். நமக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் நிறைவாக கொடுப்பார். அதை நம்ம சொன்ன மாதிரி நாம கேட்டோம்னா நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்போம். சாமி எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, 10 ரூபா கொடுன்னு தான் கேட்போம். ஆனா எதுவுமே இல்லாம சாமி சிரமமா இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்ல, பார்த்து ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னா அவரு தகுதிக்கு நமக்கு கொடுப்பார். ஒரு குழந்தை எவ்வளவுங்க பால் குடிச்சிட போகுது? ஒரு சங்கு 2 சங்கு பால். அழுத மாத்திரத்துல ஒரு பார்க்கடலையே கொண்டு வந்து கொடுக்கறாருன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வள்ளல் தன்மை நிறைந்து. அதனால்தான் பெருமானை நம்பி 6 ஊரர் தான் மட்டும்தான் சரியா புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நெல் மலை அங்க கொட்டி கிடக்குது, சில நெல்லு பெற்றேன்னு தானே பாடுறாரு. அப்போ என்ன பொருள்னா, பெருமானுடைய தகுதிக்கு அது சில நெல்லு. பெருமானுடைய தகுதிக்கு பார்க்கடல் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சங்கில் அடங்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அவர் பார்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குத்தான் நாம பல்லாண்டு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவர்தான் தில்லை என்ற திருத்தலத்துல நிலையாக இருக்கக்கூடிய தில்லையில நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் போற்றி துதித்து வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்க அங்கே அவர் நடனம் ஆடிக்கொண்டு இந்த உலக உயிர்களை எல்லாரையும் உயிரித்து கொண்டும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானுக்குத்தான் நாமளும் பல்லாண்டு என்று பாட வேண்டும் என்று சொல்லிட்டு, கேட்க கூடாத பெருமானிடம் எதுவுமே கேட்பதாக இருந்தால் அவர் தகுதிக்கு கேட்க வேண்டுமே ஒழிய நம்ம தகுதிக்கு கேட்க கூடாது என்பதாக இன்றைய பாடல் மிக அழகாக அமைத்துக் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவண்டத்தோடும் உடனே பூதல தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி மூடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல் நமக்கு சண்டேச நாயனாருடைய வரலாற்றை, அந்த புராணத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லும் ஒரு பாடல். இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசால சர்மராக அவதாரம் செய்த நம்மளுடைய சண்டேச நாயனார் ஆழ்ந்த சிவபூசையில இருக்கும்போது அவர்கள் தந்தையாரை, அதாவது வேதம் சொல்லிக் கொடுத்தவர் மட்டும் அல்ல, பெற்ற தந்தையாகவும் இருந்தவர். இவருடைய பூசையை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஊர்ல இருக்கிறவங்க அவங்க கிளப்பி விட்ட அந்த ஒரு குழப்பத்துல மகனை தண்டிக்கிறதுக்காக சிவலிங்கத்தையே சிதைக்கிறதுக்கு வருகின்றார். அவரும் நன்றாக படித்தவர். யோசிச்சு பார்த்தா இவருக்கு நம்ம சண்டேச நாயனாருக்கு வேதம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு படித்தவராக அவர் இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய வினை காரணமாக பெருமான் அவருடைய அறிவை அங்கே நின்று மறைத்து விட்டு திரோதான சக்தியாகத்தான் அங்கே அவருக்கு காட்சி கொடுத்திருந்திருக்கின்றார் போல. அதனால தான் இவருடைய பூசையை கலைத்த காரணத்தினால அப்பா என்றும் பார்க்கவில்லை, குரு என்றும் பார்க்கவில்லை, சிவோகம் பாவனையில் இருந்ததுனால அவங்க அப்பாவை ஓங்கி அடிக்கின்றார். அந்த கம்பு அதாவது மாடு மேய்க்கின்ற குச்சி அது மழுவாக மாறி அவர்கள் அப்பாவின் காலை வெட்டி விடுகின்றது. அப்படிப்பட்ட பாதக செயல் செய்தாலும் சிவோகம் பாவனையில் இருந்து செய்த ஒரு காரணத்தினால பெருமான் அவருக்கு சண்டேசர் என்ற ஒரு பதவியை கொடுத்து கோயிலுக்கு வரக்கூடிய அனைத்து வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடிய ஒருவராக அவரை நியமித்திருக்கின்றார். அப்படிங்கிறது தான் நமக்கு 10வது பாடல் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. என்னன்னா, நல்லது கெட்டது அப்படிங்கிறத நாம யோசிக்க கூடாது.
பெருமானிடம் சரண் கொடுத்து விட வேண்டும், எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் அவருடைய திருவடியில போடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு 10வது பாடல் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அழகான இந்த திருவுருவ திருமேனிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் அழகான அந்த சண்டேச நாயனாருடைய அந்த திருமேனி இருக்கின்றது. அதே திருமேனி அப்படியே நாம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருமூலர் ஆசிரமத்துல மிக அழகாக அதை அமைத்திருக்கின்றார்கள். அந்த சண்டேச நாயனாருடைய வரலாற்றை, அதாவது தலையில அந்த பூ சுத்திர கொன்றை மாலையை பெருமானும் பெருமாட்டியும் சுத்துகின்ற அந்த காட்சியை மிக அழகாக தத்ரூபமாக அங்கே செய்து வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக 2 இடத்திலையும் இருக்கக்கூடிய இந்த திருமேனிகளை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்று உங்களுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து 10வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற 11வது பாடல். திருச்சிற்றம்பலம். குழலொலி ஆழொலி கூத்தொலி தோலி எங்கும் குழாம் பெருகி விழபொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணம் செய்கூடி பிறந்த பழடியாரோடும் கூடிய மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு திருஆரூர் என்று சொல்லப்படுகின்ற பிறந்தால் முக்தி தரக்கூடிய திருத்தலத்தை பத்தின ஒரு அற்புதமான குறிப்பு. அதாவது இந்த திருஆரூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல குழலொலி, யாழொலி, கூத்தியற்று கொண்டிருக்கின்ற ஒலி, பாடிக்கொண்டிருக்கின்ற ஒலி என்று பலவிதமாக, அதாவது காற்று கருவி, நரம்பு கருவி, குரல், தோல், உலோக கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தின் அந்த கடல் அளவுக்கு எழும்பக்கூடிய ஓசைகள் நிறைந்த அழகான ஒரு நகரமாக இருக்கின்றது. அங்கே பல அடியார்கள் இருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, அங்கே பிறப்பவர்களாக இருந்தால் முக்தி கிடைக்கணும்னா என்ன பொருள்? பல அடியார்களா இருந்தா தானே. இன்றைய காலகட்டத்திலேயே நாம பாக்குறோம்ல, நம்ம நிகழ்வுலயே பாருங்களேன், சின்ன குழந்தைங்க ஆனா எத்தனை அழகா அந்த திருநீரை பூசிட்டு உட்காந்து பாடும் போதும் பேசும் போதும், அட இந்த வயசுல நம்மள பெருமான் ஆட்கொள்ளலையேன்னு ஒரு ஏக்கம் எத்தனை பேர் நம்ம மனசுல வந்திருக்குது. அவர்கள் எல்லாமே பல அடியார்கள். அவர்களை பார்க்கும் போது நாம புத்தடியார் என்பது நமக்கு கண்டிப்பாக உணர்ந்த ஒரு விஷயம் தானே. அப்படிப்பட்ட பல அடியார்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல, பெருமானை ஏற்றி போற்றி துதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமானுக்கு நாம் பல்லாண்டு கூற வேண்டும் என்று மிக அழகான ஒரு குறிப்பாக இந்த 11வது பாடல் அமைந்திருக்கின்றது. அதாவது பழ அடியார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பொருள்னா, எத்தனையோ காலங்கள் பெருமானுக்கு சேவை செய்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற ஒவ்வொரு நிலைப்பாட்டில நின்று இப்போது முக்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்ற பக்குவ நிலை வந்தவுடனே பெருமான் அங்கே பிறக்க வைக்கின்றார். நம்மள எத்தனை பேரு இன்னைக்கே நாம பாக்குறோம், சில அடியார்கள் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு வரும்போது மாசமான உடனேயே அவர்கள் திருவாரூருக்கு சென்று அங்கே வீடெடுத்து அங்கேயே தங்கி பெருமானை 3 வேளையும் பார்த்து பூசை செய்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அம்மா வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ வர்றதை நாம இன்னைக்கும் பார்க்கிறோம். எத்தனை பக்குவம் நிறைந்த அந்த தாய் தந்தையருக்கு பிறக்கக்கூடிய பக்குவம் நிறைந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு இந்த வாய்ப்பு பெருமான் கொடுக்கலையேங்கிற ஒரு ஏக்கத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு வராது. அப்படிப்பட்ட பெருமானுக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, எனக்கும் இப்படி ஒரு பிறவியை கொடு பெருமானே என்று அவருடைய திருவடிகளுக்குத்தான் நாம் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். 11வது பாடல் இதோடு நிறைவுக்கு வருகின்றது. 12வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள்
இசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூருதுமே. திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாருக்குமே திருப்பல்லாண்டு உருவான வரலாறு தெரியும். அதாவது சேந்தனார் பெருமான் நல்ல மழையாக இருந்த ஒரு காலகட்டத்துல விறகு விற்க முடியல. அந்த நேரத்துல அடியார்களுக்கு உணவு கொடுத்துதான் தான் உண்ண வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர்கள். அதனால இருந்த ஒரு கொஞ்சம் அந்த தவிடு வச்சு அவர் ஒரு களியாக கிண்டி அதை அடியார்களுக்கு கொடுத்துட்டு தானும் தன் மனைவியும் சாப்பிடணும்னு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அடியார்கள் யாரும் வரல. நல்ல மழை. பெருமான் சிவனடியாரா வர்றவருக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்னும் ஒண்ணு கூட, அடுத்த வேலைக்கு உதவும்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு, நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல சொல்றோம்ல டேக் அவேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சாமியும் வாங்கிட்டு போறாரு. அதை இவங்களும் அதை கொடுத்துட்டு அன்னைக்கு இரவுல கணவன் மனைவி இருவரும் பட்டினியாக உணவு இல்லாத ஒரு நிலையில அப்படியே படுத்திருக்கிறாங்க. சாமி என்ன பண்றாரு, கோயிலுக்கு போனவர், இதை எடுத்துட்டு கோயிலுக்கு போனவர் சும்மா போகணும் இல்லை, வீரெல்லாம் அப்படியே சிந்திட்டே போறாரு கோயில் முழுக்க. அடுத்த நாள் காலையில அந்த அந்தணர்கள் கதவை திறக்கும் போது பார்த்தா சாமியோட வாயிலையும் களி இதா இருக்குது, எங்க எல்லா இடமும் சிந்தி இருக்குது. என்ன ஆச்சுது, எப்படி இது வந்தது அப்படின்ன உடனே சாமியோட ஒரு அசரீரி கேக்குது, சேந்தனார் செய்த களி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல் நாளே போய் மன்னன் கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறாரு, ராத்திரியோட ராத்திரியா இந்த மாதிரி சேந்தனார் களி கொடுத்தாரு, ரொம்ப ருசியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஒரு தட்டுல போட்டு வைக்கிறோம்னா எல்லா இடமும் சிந்தினோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைய திட்டுறது அடிக்கிறதுன்னு பண்றோம். சிவபெருமானே அப்படிதாங்க சாப்பிட்டு இருக்கிறாரு. அதனால இனிமேல் நம்ம குழந்தைய திட்டக்கூடாது. செய்யும் போது ஆஹா பெருமானும் இப்படிதான் சாப்பிட்டுருப்பாரு போல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியது தானே ஒழிய வேற வழி கிடையாது. நமக்கு பாத்தீங்கன்னா அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு தேர் ஓடணும், திருவாதிரை நாள் நன்னாள். அன்னைக்கு தேர் ஓடணும். தேர் ஓடல, நிலையில இருந்து நகரவே இல்லை. இன்னைக்கும் தெரியும் தேர் இழுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோங்கிறத நம்ம டிவியில பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேர் நகராம இருக்கும்போது ஒரு அசரீரி கேக்குது. சேந்தனாருக்கு சொல்றாரு சாமி, சேந்தால் திருப்பல்லாண்டு பாடு அப்படின்னுட்டு. அப்போது பாடப்பட்டதுதான் இந்த 13 பாடல்களும் என்பது நமக்கு தெரியும். அந்த நினைவோடு இந்த பாடலை பார்க்கணும். இதுல பாருங்க, யார் யாருப்பா வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல, யாரெல்லாம் நான் பாக்குறேன் தெரியுமா? தேவர்கள் எல்லாம் குழாமாக வந்திருக்கின்றார்களாம். அதாவது தேவர்கள்ல பல கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, அந்தந்த குழுக்களாக அவர்கள் நிக்கிறாங்களாம். அங்க நாராயணன் வந்திருக்கின்றாராம், நான்முகன் வந்திருக்கின்றாராம், நெருப்பு கடவுள் வந்திருக்கின்றாராம், சந்திரன், இந்திரன் எல்லாருமே அங்கே இருக்கின்றார்கள். சூரியன்ல இருந்து எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. எல்லா திசைகளிலும் நிறைந்தும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாடியும் ஆடியும் இருக்கக்கூடிய இந்த திரு ஆதிரை நாளில் பெருமான் இங்கேதான் தங்கி நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கு நாம் பல்லாண்டு 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 என்று பாட வேண்டும் என்பதாக இந்த பாடலை மிக அழகாக அமைத்து கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். 12வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, வாயார மனசார நாம் நன்றாக இருப்பதற்காக பெருமானை போற்றி துதிக்க வேண்டும் என்பதுதான் 13வது பாடல். எந்தை எந்தாய் சூற்றம் மூற்றும் யமகமுதாம் எம்பீரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் சேப்பூரை அந்தமில்லானந்த சேந்தன் ஏனை புகுந்தாண்டு கொண்டார் உயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடை காப்பு. அதாவது தன்னை எப்படி அவர் சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதாங்க அடியாருடைய இயல்பு அப்படிங்கிறது நமக்கு புரியும். சிவபெருமான் தான் தாய், தந்தை, சுற்றத்தார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் யாரோ
அவர்களுடைய திருவடியை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய நாய் போன்ற நான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு. நம்மள எத்தனை பேரால இந்த மாதிரி ஒரு வார்த்தைய வாயளவுல சொல்ல முடியும், மனசார சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். பெருமானையே அனைத்தும் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அடியார்களின் திருவடியை பிடித்து கொண்டிருக்கின்ற நாய் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட சேந்தன்னு தன்னுடைய பேரை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நான் பெருமானோடு இங்க, அதாவது தில்லையில நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமான் எப்படிப்பட்டவர்னா, என்னுடைய உயிருக்குள்ளால இருக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுத்தவர். அதுவும் எந்த ஒரு வரைமுறையும் சொல்ல முடியும், அந்தமில் ஆனந்தத்தை கொடுத்து இந்த உயிரை தனது அடிமையாக கொண்ட சிவபெருமானுக்கு, அதுவும் எப்படி ஆனந்தத்தை கொடுத்தார், பந்தம் பாசம் எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சு, நமக்கு இன்னைக்கு நாம எதையெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோமோ எல்லாத்தோட இருக்கிற பற்றையும் விலக்கி பெருமானே பற்றுக்கோடு என்று வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான், அப்படிப்பட்டவருக்கு பல்லாண்டு கூற வேண்டும் என்று இந்த 13வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். பெருமானின் பெரும் கருணை துணை நிற்க நாம 301 பாடல்கள், அதாவது திரு பல்லாண்டு மற்றும் திரு இசைப்பா, இது இரண்டையும் பெருமானின் பெரும் கருணை துணை நிற்க இன்று இதை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு அண்ணாமலையாருடைய கருணையும் நம்பி ஆரூரருடைய குருவருளும் நமக்கு கண்டிப்பாக துணை இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.